ஹாய் ஹலோ மக்களே. இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருக்கேன். ஸ்பெயினில் வந்து பாம்தே மயோக்கா, அதாவது ஷார்ட்டாக பால்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால்மா அப்படிங்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டோட தலைநகரம் மேட்ரிட்லேருந்து ஒரு 700 கிலோமீட்டர் தூரத்துலையும் பார்சிலோனாலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐலாண்டு. இது ரொம்ப ரிச்சான ஐலாண்டுன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த பின்னால் இருக்குது பார்த்தீங்களா கேத்தீட்ரல், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லேண்ட்மார்க் இந்த இடத்துக்கு. பால்மா சொன்னாலும் எல்லாருக்கும் இந்த இடம் ஞாபகம் வரும். வாங்க, இதை பற்றி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடம்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம கப்பல் அங்கே இருக்குது. ஸோ அது இருக்குது பார்த்தீங்களா, 2 கப்பல். அந்த இடது பக்கம் இருக்கிறது நம்ம கப்பல். ஸோ அங்கேருந்து ஒரு ஷட்டில் பஸ் எடுக்கணும். அந்த ஷட்டில் பஸ் எடுத்து, அதாவது கெஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 10 யூரோ, க்ரூ மெம்பர் அதாவது ஸ்டாஃபுக்கு பார்த்தீங்கன்னா 5 யூரோ இருந்தால் போதும், அப் அண்ட் டவுனு. ஸோ அங்கேருந்து அந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நடந்து வந்தால் ரொம்ப தூரம். நம்ம போர்ட்டுக்கு வெளியிலே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது, அது ஒரு நடந்து போகிற தூரம் தான், 15 நிமிஷம் தான். சரி, இருந்தாலும் போன வருஷம் நான் இங்கே வந்திருந்தேன். அப்போ இந்த இடத்துக்கு அவ்வளோ வரதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரெண்டாவது ரொம்ப தூரம் நடந்து போக முடியாது, ஏன்னா பெரிய சிட்டி இது. என்னால் எவ்வளோ தூரம் நடந்து போக முடியுமோ போய் காட்டுறேன், வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், வெதர் வந்து செமையாக இருக்குது. ஆக்சுவலாக கோல்டு தான், வின்டர் டைம் தான், வெயில் அடிக்கிறதுனால ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ இதனால் நான் ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச்சுங்க, கத்தீட்ரல் சர்ச்சு. அதாவது இங்கே இந்த பால்மாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ், இது ஒரு லேண்ட்மார்க்னு சொல்லலாம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஷிப் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து 2 ஷிப் இருக்கா. ஆக்சுவலாக யூரோப்பில் ஸ்பெயினுக்கு எந்த ஷிப்பு வந்தாலும் இந்த பால்மாவை டச் ஆகாமல் போகவே போகாது. ஏன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். இந்த பால்மாங்கிறது க்ரூஸ் ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு, அதாவது ஸ்பெயினில் க்ரூசிங் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சிட்டியை பற்றி. வாங்க அப்படியே நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுதோ பார்ப்போம், நடப்போம். இன்றைக்கி ஷிப்பு வந்து லேட் செயிலிங் அப்படின்னா லேட்டாக கிளம்பும். ஏன்னா 6 மணிக்கு மேலே தான் கிளம்பும். ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், ஓரளவுக்கு போய் பார்க்கலாம். ரெண்டாவது, நாளைக்கு வந்து ஸ்பெயினில் இன்னொரு இடத்துக்கு, வலேன்சியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கே வந்து ரொம்ப டைம் இருக்கிறதுனால என்னால் வெளியே வர முடியுமான்னு தெரியல கப்பலை விட்டு. இருந்தாலும் அப்படியே வந்தாலும் ஒரு 1 மணி நேரம் தான் என்னால் வர முடியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் இருக்கு இல்லையா, இவங்க ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன்ஸுங்க. ஃபுல்லாக ஆஃப்ரிக்கன்ஸும், நீங்கள் பங்களாதேஷ், பாகிஸ்தானி நிறைய பேரை பார்க்கலாம். பட் இங்கே ஃபுல்லாக நான் ஆஃப்ரிக்கன்ஸ் தான் பார்க்குறேன். நல்ல பிராண்டடு, ஃபஸ்ட் காப்பியாக இல்லை ஒரிஜினல் கூட தெரியல. போலீஸ் வந்துருச்சு, போச்சு. இந்த ஊர்லேயும் சில இதெல்லாம் இருக்குது. நம்ம டீனர் பாண்டிபத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸை கண்டா ஓடி போவாங்களா, பிளாட்ஃபார்ம் கிடக்குறாங்க, அது மாதிரி இங்கேயும் ஓடி போவாங்க. சில நேரம் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க மொத்தமாக எல்லாத்தையும். ஓகே, வலேன்சியாவில் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 நாள் கடல் வழி பயணம், நேராக போர்ச்சுகல் போகிறோம். போர்ச்சுகல் இது வரைக்கும் நான் போனதே இல்லை, அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. போர்ச்சுகல் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கடலில் பயணம். அதுக்கப்புறம் பெர்முடா நாடு பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக. இது எங்கே யூரோப்பில் எல்லா இடத்துலையும் பார்க்கலாங்க இந்த மாதிரி ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக என்னோடய மொபைலுக்கு ஒரு அடாப்டர் வாங்கணும். ஸோ அதை பார்ப்போம். போன வாட்டி நான் வரும்போது ஆக்சுவலாக சண்டே, அப்போல்லாம் கடைகள்லாம் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நிறைய கடைகள் இருக்குது. அந்த சிட்டிக்குள்ளே போனோம். இங்கே ஏதோ பக்கத்தில் பெரிய ஷாப்பிங் மால்லாம் இருக்குன்னாங்க, நாங்கள் அதையும் போய் பார்க்கலாம். போன வாட்டி வந்ததுக்கும் இந்த வாட்டி வந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த வாட்டி நல்லா க்ரௌட் இருக்குது, நிறைய கடைகள் தான். அதனால் என்னென்னா, இந்த இடத்துக்கு வரும்போது எப்போவுமே சண்டே தான் வரும். அதுக்கு முன்னாடி அப்போல்லாம் கடைகள்லாம் எதுவும் இருக்காது, அதனால் பெரும்பாலும் வரமாட்டேன். இந்த தடவை நிறைய கடைகள்லாம் இருக்குது. அப்படியே போயிட்டே இருப்போம். பாருங்க,
இங்கே எங்கேயோ ஒரு ஷாப்பிங் மால் இருக்குதுன்னு சொன்னாங்க, பட் எங்கேன்னு கண்டுபிடிக்க முடியல. பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் 2022 ஏப்ரலில் வந்திருக்கேன் யூரோப் சீசனில். அப்போ ஸ்பெயினுக்கு வருவோம். இங்கேயும் ஸ்பெயினில் இங்கேயும் பார்சிலோனாலே வரும். பார்சிலோனா தான் நமக்கு ஹோம் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் போர்ட் அப்படின்னா ஷிப் அங்கேருந்து கிளம்பும். அப்போ பார்த்திங்கன்னா பார்சிலோனா சிட்டியோ வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு சிட்டின்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் பிஸியான சிட்டி, அதே நேரத்தில் ரேட்டும் பெருசாக எக்ஸ்பென்சிவ் இல்லாத ஒரு அங்கே சரவணா ஸ்டோர் மாதிரியே ஒரு கடைகள் இருக்குது. துணி கடைக்குன்னு ஃபேமஸ்ஸு. அவ்வளோ சீப்பான துணிகள்லாம் கிடைக்கும். ரொம்ப $5, €5, €6 கிடைக்கும். இங்கே எப்படின்னு தெரில, அது மாதிரி இருக்கா என்னன்னு தெரில. சிக்னல் போட்டாங்களே. ஆக்சுவலாக அந்த பக்கம் நேராக போகணுன்னு நினைக்கிறேன். அங்கே தான் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். வாங்கிட்டேன்னா ஒரு அடாப்டர் மட்டும் வாங்கணும். நேற்று ஃப்ரான்ஸில் வாங்க முடியல, நேற்று சண்டேங்கிறதுனால எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருந்தது. அதனால் இங்கே பார்க்கலாம். ஆக்சுவலாக இட்டாலியில் நேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு இடங்க ரொம்ப 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 சீப்பு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் வாங்குகிற ப்ரைஸோட சீப்புன்னு கூட சொல்லலாம் எலக்ட்ரானிக். ஏன்னா ஃபுல்லாக சைனீஸ் தான் அவங்க. அதனால் டேரெக்டாகவே அவங்க சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி அங்கே சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணுறதும் சைனீஸ் தான். ஸோ அதனால் எந்த பொருள் வேணாலும் வாங்கினாலும் சீப்பாக இருக்கும். நானும் 2-3 பொருளாக வாங்கினேன், நல்லா தான் இருந்துச்சு. ஈவன் ஹெட்ஃபோனு, சார்ஜர், போர்ட்டபிள் பவர் பேங்க் அதெல்லாம். இன்றைக்கி என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது? மண்டேங்கிறதுனால இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் டூரிஸ்ட்டும் இருக்காங்க, லோக்கல் பொதுமக்களும் இருக்காங்க. ஹேய், உண்மையிலே என்றைக்கு அந்த துருக்கியில் மாட்டணும் அப்பத்துலேருந்து எனக்கு இந்த மனசுக்குள்ளே எவன் பிடிப்பான் பிடிக்க மாட்டாங்கிற அந்த இதுலேயே ஓடிட்டுருக்கேன். இவன் பிடிப்பானா அவன் பிடிப்பானா அப்படின்னு. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். என்ன தான் யூரோப் கண்ட்ரியாக இருந்தாலும், என்ன தான் பணக்கார நாடாக இருந்தாலும், இங்கேயும் பிக் பாக்கெட்டு, ராபரி, சைக்கிள் திருடர்கள் நிறையவே இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு பார்சிலோனா ஏர்போர்ட்டில் லக்கேஜை திருடு போனாலாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏர்போர்ட்லேருந்து வெளியே வருவாங்களே. எஸ், இந்த ரோடு தான். வா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டிராஃபிக்கை பார்த்தீங்களா? எங்கே வரைக்கும் நிற்கிது பாருங்கள். மறந்துட்டானே ஒன்று சொல்கிறதுக்கு. ஒரே ஒரு தடவை இந்த பக்கம் நான் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாடகைக்கு எடுக்கலாம். €5 கொடுத்தா சைக்கிள் கொடுப்பாங்க. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு நான் ஒரு வாட்டி இங்கே வந்திருந்தேன். சுத்தமாக நான் மறந்துட்டேன் இங்கே வந்தது. அப்போ இந்த பக்கம் நான் ரவுண்ட் அடிச்சிருக்கேன். இங்கே நிறையா இந்தியன் ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுங்கிற பேரில் பூரா யார் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியும் பங்களாதேஷ்காரங்க தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பேர் அதை கண்டே பிடிக்க முடியாது. யார் பங்களாதேஷ், யார் பாகிஸ்தான், யார் இந்தியன்ஸ். ஏன்னா எல்லாமே ஹிந்தி தான் பேசுகிறாங்களா, நமக்கும் ஹிந்தி புரியாதான். அதனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். ஸோ அப்போ சைக்கிள் வரப்போ நிறைய இடத்துக்கு போனேன். இதில் இந்த டெக்கால்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிராண்டு, அந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் அந்த இங்கே இருக்குது. ரொம்ப சீப்பான ரேட்டு, நல்லாயிருக்கும். அப்போ வந்திருக்கேன். அப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டுலாம் வந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லாக அப்போ எடுத்த வீடியோலாம் எல்லாம் டெலீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதே தான் அந்த மால் நினைக்கிறேன். எஸ், இதே தான். ஓகே. ஆக்சுவலாக இப்போ ஒரு மால்குள்ளே போனேன் இல்லையா, போயிட்டுருக்கோம். அந்த செக்யூரிட்டி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். படுபாவி. இப்போ சரி என்ன பண்ணுறது, நமக்கு எங்கே போனாலும் 7:30 தான் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. எஸ், இந்த டெக்கால்தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஷோரூம், இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த கம்பெனி இதுதான் அது.
எதுக்கு உள்ளே போனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க. நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அந்த பக்கம் அப்படியே நடந்து போவோம் ஆப்போசிட்டில். இதுக்கு முன்னாடி சைக்கிளில் வந்ததுனால ஈஸியாக போயிட்டேன். ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸு. வெயிலும் நல்லா அடிக்குது, குளிரும் நல்லா அடிக்குது, காற்றும் நல்லா அடிக்குது. இங்கே பாருங்க பா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையே. ஏதோ 10ஆம் பொதுவாக அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். மேப் போட்டால் தான் வேலைக்கு ஆகும் போல இருக்குது. மேப் போட்டு போகுமா? சரி, நாங்கள் போய் பார்ப்போம் அந்த கார்னரில். ஓகே மக்களே, ஒரு மேப் போட்டேன். மேப் போட்டதில் ஏதோ 1.1 கிலோமீட்டர் காட்டுது. இருங்க பார்ப்போம். கண்டினியூ ஓப்பன் அட் 4 PM. அச்சிச்சோ, இந்த ஸ்பெயினில் ஒரு பிடிக்காத விஷயம், இந்த லஞ்ச் டைமில் வந்துட்டோம்னு வைங்களேன், இந்த கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. இங்கே வந்து லஞ்ச் டைம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 மணி வரைக்கும் மோஸ்ட்லி கடையெல்லாம் அடைச்சிருவாங்க. நான் இப்போது திறந்துருக்க கடையை ஏதாவது பார்த்து தேடி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக மேப்பில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் காட்டுது. ஸோ அதில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு அடாப்டர் வாங்கினா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். சிக்னல் போட்டிருக்கு, எல்லோரும் கிராஸ் பண்ணுறாங்க, அதனால் நானும் கிராஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக மேப் காட்டுது. ஆனால் கூகுள் மேப்பில் ஒரு இந்த ஆப்ஷன் இருக்குங்க, ஸ்ட்ரீட் வியூ போட்டால் செமையாக காட்டும். இந்த ஏரோ மார்க்கை ஃபாலோ பண்ணி போனாலே போதும், சூப்பராக காட்டும். ஓகே, இது வந்து இப்போ அந்த பக்கம் காட்டுது. நம்ம நேராக அந்த பக்கம் போகலாம். இங்கே ஏதோ மொபைல் ஷோரூம் கடை போல் இருக்குது. ஓகே வாங்க போகலாம். அப்படியே இது அதுக்குள்ளே போகணும். நம்ம அந்த பக்கமாக போய் கிராஸ் பண்ணுவோம். பி சேஃப். ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்கன்னு காட்டுது. செம்மையாக இருக்குல்ல கூகுள் மேப்பு. சில நேரம்லாம் சொதப்பிடும், சில நேரம் அட்வான்ஸாக இருக்கும். இன்னும் போகணும். இந்த செல்ஃபி ஸ்டிக்கை பிடிச்சி கையெல்லாம் வலிக்குது. செம வெயிட்டாக இருக்குது. எனக்கு பார்க்க ஏதோ திரும்பி வந்த இடத்துக்கே வந்த மாதிரி தருது. அப்படி தான் நினைக்கிறேன். இது எவ்வளோ தூரம் தான்டா இருக்குது? இன்னும் 450 மீட்டர் இருக்குது. ஓகே, 6 மினிட்டு நடப்போம். இப்போ இந்த கப்பலுக்கு வந்ததுலேருந்து டெய்லி நடக்கிறேன் ஒரு 4லேருந்து 5 கிலோமீட்ரு. இப்படியே உடம்பு குறைஞ்சிடும் போல இருக்குது. டயட்டே இருக்க தேவையில்ல. ஆக மொத்தத்தில் நான் வந்த இடத்துக்கே திரும்பி வர மாதிரியே தெரியுது எனக்கு. இந்த ஊர் குப்பை வண்டிங்க, குப்பை எடுக்க போகிறாங்க. குப்பை வண்டியே அழகாக இருக்குல்ல.
ஓகே, நம்ம போக வேண்டியது அந்த தெருவுக்குள்ளே தான் போனோம். ஏதோ பெரிய தெரு மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நல்லா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். நமக்கு தேவையான செல்ஃபோன் கடை இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய கடைகள்லாம் இருக்குது. எஸ், நம்ம வர வேண்டிய கடை அதோ இருக்கு. ஓகே, இதுக்குள்ளேயும் போய் பார்ப்போம். இதுக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, நான் வாங்க வேண்டிய ஐட்டம் இங்கே இல்லை. ஸோ வேறு ஏதாவது செல்ஃபோன் கடை இருக்கான்னு போய் இங்கே ஒரு கடை இருக்குது, வாங்க இங்கே போய் பார்ப்போம். ஆலே ஹோப்ஃபுல்லி இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்கிற மாதிரி தெரியுது. இங்கே மாடு பயந்துட்டேன். ஓகே, இங்கே இருக்கான்னு பார்ப்போமா? இந்த கடையிலையும் இல்லை. இங்கே பக்கத்தில் இன்னொரு கடை இருக்கான். ஸோ அங்கே போய் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட் இந்த கடைக்கு போனோம், இங்கேயும் இல்லை. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு அடாப்டர். அதாவது மைக்ரோ USB to Type C. இந்த அடாப்டர் நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வர மறந்துட்டேன். இங்கே நம்ம ஊர்லனா கிடச்சிரும், இங்கே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. எனக்கு தேவையானது கிடச்சிருச்சு. அதாவது Type C to மைக்ரோ USB. அப்பாடா, இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார மாதிரி எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் வரேன், கேமராவில் அழுக்காக இருக்கேன். ஓகே கூ. அதாவது நல்ல நேரம் இந்த ஸ்பெயினோட சிம் கார்டு வோடஃபோன் நான் வச்சுருக்கேன். 2022 ஏப்ரலில் வச்சுருந்தேன். அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுறேன்னு இல்லையா, ரீசார்ஜ் மட்டும் பண்ணி வச்சுப்பேன். இவ்வளோ சூப்பராக இருக்கே. வாவ், சார்ஜ் குறையுதே. இப்போ திரும்பவும் நம்ம கப்பலுக்கு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்த வேண்டிய காரியம் முடிஞ்சது. இப்போ நேராக பஸ்ஸை விட்டு எங்கே இறங்கணுமோ நம்ம அந்த இடத்துக்கே போனோம். ஆனால் இப்போ உண்மையிலேயே நான் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியலை. எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியல. சரி பார்ப்போம். இந்த KFC எங்கே போனாலும் KFCங்கப்பா, மூளை முடுக்கெல்லாம் KFC தான். எங்கே இருக்கோம் என்று தெரியவில்லை. கேட்டால் கேட்கலாம் பார்த்தா. சரி பார்ப்போம். கண்டிப்பாக பக்கத்தில் தான் எங்கேயாவது இருப்பேன்னு நினைக்கிறேன். மேப் போடுறதுக்கும் இப்போ நான் எந்த இடத்துக்கு போகணுங்கிறதே நான் மறந்துட்டேன். எந்த பக்கம் போகிறதுனே தெரியலையே. யார்கிட்ட கேட்கலாமா? யார்கிட்ட அட்ரஸ் கேட்குறதுனே தெரியல.
ரோடை கிராஸ் பண்ணுவோம். கிராஸ் பண்ணி அங்கே ஒரு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கான், அங்கே போய் கேட்கலாம். இங்கே ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ், டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், சூப்பர். இது பெரிய, அங்கே போய் கேட்கலாமா? சரி வாங்க, இது உள்ள போய் கேட்போம். நான் இப்போ வந்து டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷனில் கேட்டேன். இங்கேருந்து ஒரு 25 நிமிஷம் நடக்கணுமா. அப்புறம் அங்கேருந்து ஒரு ஷட்டில் பஸ்ஸை பிடிச்சி போகணும் ஒரு ஷிப்புக்கு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே இருக்கிற லோக்கல் பஸ்ஸு கேட்டிருக்கேன். 3 யூரோ கொடுத்தா போதும், நேராக ஷிப்புக்கிட்டே போயிடலாமா. நம்பர் 1ஆம் நம்பர் பஸ்ஸுன்னு சொன்னாங்க. ஸோ பாப்பா அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். வந்து நான் ஏறி போயிடலாம். ஏன்னா 25 நிமிஷம் வாக்கு என்னால் நடக்க முடியாது. ஏற்கனவே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். அப்புறம் இங்கேருந்து அங்கே போய் ஷட்டில் போயிட்டு ஷட்டிலேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிக்கணும், அங்கேருந்து திருப்பி போகணும். ஸோ அதனால் மொத்தமாக நம்ம லோக்கல் பஸ்ஸை பிடிச்சிட்டே போயிடலாம். நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. ஆக்சுவலாக பின்னால் வருது 1ஆம் நம்பர் பஸ்ஸு. ஸோ அதில் தான் நம்ம போகிறோம். அது வரைக்கும் நம்ம பஸ்ஸு போர்ட் OPI பாடா பரவாயில்ல, ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கே போயிடலாம். 3 யூரோ தான், பரவாயில்ல, போட போகுது. திருப்பி நடக்கிற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லை. இது நடக்கிறத விட டைம் வேஸ்ட்டு. அதனால தான் அதுக்கு நம்ம போயிட்டு டக்குன்னு வீடியோவாவது எடிட் பண்ணலாம். ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இத்தனை போன வருஷம் வந்ததில் இந்த வருஷம் வந்தது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன். திருப்பி ஷிப்புக்கு போயிட்டு லைட்டாக ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டியூட்டிக்கு கிளம்பணும். பாப்பாவோட ஷிப்புக்கு போகிற வழியில் எடுக்க முடியுதான்னு. பஸ் வருது, நம்ம பஸ் வருது. சூப்பர். Last stop. டிக்கெட் வர மாட்டேங்குது. ஓகே, டிக்கெட் ஸ்டக் ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம வர நேரம் தான் இது நம்ம ஆகுமோ? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஓ தேங்க்யூ, முச்சோ கிராசியாஸ். ஐயா, நம்ம வரும்போது எல்லா 7:30 ஆகும். எங்கே உட்காரலாம்? இதில் உட்காந்துக்கலாமா? ஓகே கூல், இதான் பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும். ஓகே சூப்பர். டிக்கெட்டை கொடுத்துருக்கான் பாருங்கள், கிழிஞ்ச டிக்கெட். இதை கொடுத்து ஓகேன்றான். ஆனால் செக்கிங் மட்டும் வரட்டும் அவனுக்கு. மக்களே, இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இதுதான் நம்ம கொஞ்சத்துக்கு முன்னாடி நான் நடந்து வந்த ஏரியா. எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பாருங்கள். நல்ல நேரம் பஸ்ஸை பிடிச்சி எவ்வளோ தூரம் தான் நடந்து வந்துட்டு இருக்க முடியாதுப்பா. இப்போ நம்ம இறங்க வேண்டிய இடம் வரப்போகுது. பஸ் வந்து போட்டுக்குள்ளே போகுது. இங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது. எப்போவுமே யூஸ்வலாக நாங்கள் போகிறது உண்டு, பட் இந்த வாட்டி நான் போகல. ஓகே, இப்போ போட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஷிப்பு அது வரைக்கும் பாருங்கள், கப்பல் தெரியுதா? ஆனால் பரவாயில்ல, $3 ஒருத்ததுக்கு நேராக டெர்மினலுக்கே கொண்டாந்து விட்டாங்க. பொதுவாக நடந்து தான் வருவேன். இதில் ஒரு கொடுமை என்னென்னா, எத்தனையோ தடவை இந்த பக்கம் வந்திருக்கேன், ஆனால் இது வரைக்கும் பஸ்ஸில் வந்ததே இல்லை. இதை முதல் தடவையாக பஸ்ஸில் வந்திருக்கேன். உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஏன்னா
இந்த போட்டில் நடக்கிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஷிப்பில் இருந்து போட்டை விட்டு வெளியே போகிறதுக்கே, கேட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். இன்றைக்கி 2 ஷிப்பு இருக்குது ஆக்சுவலாக. நம்மளோட ஷிப்பு, அதுக்கப்புறம் நார்வேஜியன் அப்படிங்கிற இன்னொரு ஷிப்பு வந்திருக்கு. டெர்மினல் கிட்ட வந்தாச்சு. பின்னால் அந்த அமெரிக்கன்ஸ் கத்திக்கிட்டே வராங்க பஸ்ஸில். அமெரிக்கன்ஸ் ஒரு விஷயம் நல்லா பேசாமல் இருக்கவே முடியாதுங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க வள 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 வளான்னு. அங்கே ஒரு இன்னொரு ஷிப்பு தருது பார்த்தீங்களா, அதுதான் நார்வேஜியன் ஷிப்பு. அப்பாடா ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சு. சூப்பர். 3 யூரோக்கு. ஆனால் என்ன 20 நிமிஷம் ஆகிட்டாங்க. ஓகே. ஆமாடா இந்த பஸ்ஸோட நம்பர் என்னன்னு பாப்போமா? சிண்டிகேட். ஓகே ஓகே. ஒரு வழியாக வந்து இறங்கிட்டேன். இப்போ டெர்மினலுக்குள்ளே போகிறேன். அங்கே செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க, அதனால் அங்கே ஃபோட்டோலாம் அலோடு இருக்காது. டெர்மினலுக்குள்ளே இருக்கேன். ஸோ இதான் டெர்மினல் பார்த்துக்குங்க. இப்போ அது வழியாக உள்ள வெளியே ஷிப்பு போயிடுவேன். எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஒரு சிட்டிக்கு போகிறோம் ஸ்பெயின்லேயே. பட் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக அது டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். போக முடியுமான்னு என்னன்னு தெரியல. முடிஞ்சால் நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் 2 நாள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2 நாள் கடலில் பயணித்து அப்புறம் 3ஆவது நாள் போர்ச்சுகல் போகிறோம். போர்ச்சுகல் இது வரைக்கும் நான் போனதே இல்லை. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். பாய்.